யாரோ ஒருத்தவங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே, பிளான்ல வைங்க. யாரு ஷேர் பண்ணிக்கிட்டு? கணபதியா? கணபதி. ஓகே, ஜூம் பண்ண ஐசோமெட்ரிக் வியூல வை உன ஃபர்ஸ்ட். இல்ல ஐசோமெட்ரிக் இப்ப ஸ்ட்ரக்சரல் மாடல் எப்படி பண்றதுன்னு ஓரளவுக்கு ஐடியா இருக்கா? இருக்குண்ணா. ஓகே, ஏன்னா ஐசோமெட்ரிக் வியூ வையே வரவே இல்ல. ஹலோ, இவனா அவனுக்கு ஒர்க் ஆகலாம். வேற யாராவது ஷேர் பண்ணுங்க இவனை. கணபதி ப்ரோ. சரி, நீ ஷேர் பண்ணி வேணா உனக்கு ஷேர் பண்ணு. கேக்குதுங்களா? வெச்சு வெச்சு கேட்டு தான் இதை சொல்லு. வேற ஐசோமெட்ரிக் வியூ மாத்து. ஓகேண்ணா. ஐசோமெட்ரிக்னா பாட்டம்ல இருந்து காமிற. எப்பயுமே எவங்கிட்டயுமே பாட்டம் வியூல இருந்து ஜூம் பண்ண அந்த இடத்த. ஓகேண்ணா. ஜூம் பண்ணிவனா? ஜூம் பண்ணிட்டேனா. தெரியல. அவ்வளவு ஸ்லோவா வருகுது. லைட்டா இன்னும் கொஞ்சம் ரோல் பண்ணு. உன் மவுஸே நவுர்லையே, அது கேக்குறேன். சரி, ஓகே, நீ பிளான்ல வையா. ஓகேண்ணா. நீ அந்த பிளாட் பிளான் ஓபன் பண்ணு. சரி, இப்ப பிளான்ல வச்சுட்டு பிளாட் பிளான் ஓபன் பண்ணி வையே. பாலாஜி வந்து ஷேர் பண்ணு. ஓகேண்ணா. ஷேர் பண்ணு. நீ ஷேர் பண்ணு. உன் ஸ்கிரீனே வரல, அதுதான் கேட்டேன். உன் டீம் ஸ்கிரீன் தான் வருது. ஓகே, பிளான்ல வை. ஓகே, இன்னும் ஜூம் பண்ணு. ஏன் அதுக்கு மேல நீ பம்போட ஸ்பேஸ் வழியா நடுவுல நடந்து வர மாட்டியா? அங்கே திரும்பி போயிடுவியா அப்படியே? இல்ல, நடுவுல மாதிரி போட்டிருக்க, அதுக்கு மேல நடந்து வர மாட்டியா கேட்டேன். சரி, எல்லா பக்கத்துல அந்த இடத்துல ஃபைட் வரக்கூடாது. இவனை அங்க வச்சுக்கிற எல்லா வால்வுக்கும் நீ அசஸ் காமிக்கணும்னு நான் சொன்னேன். அப்ப நடந்து வர்றதுக்கு வழி வந்து எந்த வால்வு எந்த ஐட்டம் இருந்தாலும் அதுக்கெல்லாம் நடந்து வர வழியை நீ காமிக்கணும். அப்படின்னா நடந்து வந்து எப்படி உள்ளாருக்கு வர போற, எப்படி வெளியே போறன்னு காமின்னா ரேக்கை சுத்தி ரேக்கு கீழே நடந்து வருவேன்னு சொன்னேன். அதுல இருந்து நடந்து வந்து இங்க வழி காமிச்சிருக்கணும். சரி, ஐசோமெட்ரிக்ல வை. ஜூம் பண்ணு. ஜூம் பண்ணு. ரோல் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணு. சரி, ஓகே. எந்த பிஎன்டி பேஸா வச்சு நீ இதை பண்ண? அந்த பிஎன்டி ஓபன் பண்ணிக்க. அந்த பிஎன்டி ஓபன் பண்ணு. ஏன் அந்த பிஎன்டி எல்லாம் டவுன்லோட் பண்ணி வைக்கவே இல்லையா டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் போட்டு? சரி, ஓகே. சரி, ஓகே ஓகே ஓகே. இப்ப இதுல நீ மாடல் பண்ணிக்கிற பம்ப் எங்க? இந்த பம்ப், அந்த எக்யூப்மெண்ட் எங்க வச்சுக்கிற? பம்ப் போட்டுக்கிற. ஓகே, பம்புக்கு இன்லெட் எதுல இருந்து வருது? அந்த வெசல் எங்க? அடுத்த ஆப்போசிட்ல பிளான்ல கம்மி. இந்த பக்கம் வச்சிருக்கேன்.
இது எப்படி இதுன்னா, உங்க வீட்டுக்கு ஹாலை உங்க வீட்டுல வச்சுட்டு பக்கத்து தெருவுல எடுத்துன்னு போய் கிச்சன் வச்ச மாதிரி இருக்குது. நீயே ஒரு லாஜிக்கா யோசிக்க மாட்டியா? ஒரு வெசல் வச்சிருக்கனா அந்த வெசலுக்கு தான் அந்த பம்பு வச்சிருக்க. அப்ப வெசல ஒரு மூலையில வச்சுக்கிற, பம்பு ஒரு மூலையில வச்சிருக்க. பம்போட பேசிக் கான்செப்ட் என்னன்னா, வெசல்ல இருந்து தான் வந்து பம்புக்கு இன்லெட் வரணும். அதுவும் கிராவிட்டிலே இறங்கணும் வெசல்ல இருந்து. ஏன்னா அந்த ஃப்ளூயிட ஒரு இடத்துக்கு நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு. அப்ப பம்பு வந்து ஒரு இடத்துல வச்சிருக்க, வெசல ஒரு இடத்துல வச்சேன்னா எங்கேயாவது இந்த மாதிரி லே அவுட் பண்ண முடியுமா? ஓகே, மாத்த அதெல்லாம் மாத்த. அதுதான் நான் உன்னை வந்து ரிவ்யூ கொடுத்தேன், அந்த ஜூலுஃப் ரிவ்யூ வந்து பாருங்கன்னா. சரி ஓகே, வெசல் எங்க வைப்பா? அப்ப அன்னைக்கு ஸ்னாப் போட்டு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணேன் கடைசியா அந்த வீடியோல. ஒரு தூங்கிட்டியா? இல்லண்ணா வீடியோ பார்த்தேன். ஆனா நீங்க அந்த ரேக்குக்கு அடுத்து வெசல் வைங்க அப்படின்ற மாதிரி நீயே யோசிச்சு வைக்க வேண்டியதான்ண்ணா. இதுல எதுவுமே வந்து ஸ்டாண்டர்டை படிக்கணும், எதை எப்படி வைக்க போறோம்னு யோசிச்சு யோசிச்சு நீ தான் வைக்கணும். நீ எந்த அளவுக்கு யோசிக்கிறியோ அந்த அளவுக்கு தான் நீ வேலை வந்து கத்துக்குவ. வெசலை மாத்தி வச்சுட்டு இதுக்கே நீ இவ்வளவு நாள் எடுத்துக்கிறீங்க. நீ 17ஆம் தேதி கடைசியா பண்ணீங்க நினைக்கிறான், கரெக்டா? நீங்க 17ஆம் தேதி பண்ணியே நீங்க எவ்வளவு நாள் எடுத்துக்கிறீங்கன்னு பாத்துக்கா நீ. ஏன்னா நீங்க எல்லாருமே ரொம்ப ஸ்லோ தான். நேரத்துல நீ பாதி ஒர்க்கு முடிச்சிருக்கணும். 17ஆம் தேதி 1 2 3 4 நாளா சும்மா அந்த 2 லைனை பொறுத்து இந்த பம்ப் வைக்க. நான்லாம் கத்துக்கிற டைம்ல ஒரே ஒரு காலில இருந்து மத்தியானத்துக்குள்ளக்கே இந்த வேலையை ஓரளவுக்கு போட்டு தப்பா போட்டணும் ரைட்டா போடணும் அப்டேட் பண்ணிருப்பான். சரி ஓகே, இதை அப்டேட் பண்ண. வெசலை மாத்து, திரும்ப லைனை பாரு, பிஎன்டேல இருந்து அந்த லைன் எங்க எடுத்து போலான்னு யோசி. திரும்ப ஜூம் பண்ண அந்த இடத்த கொஞ்சம் பம்போட இத பம்போட டிஸ்சார்ஜ் ஏன் அப்படி எடுத்துன்னு போற? எப்படி எடுத்துன்னு போவ? அப்படியா மாத்துவ? நான் உன்னை அப்படியா சொன்னேன்? உனக்கு என்னத்த நான் சொல்றதுன்னு தெரியல. இங்க பாரு, எனக்கு கண்ட்ரோல் கூட. கண்ட்ரோல் கொடுவனா? ரெக்வஸ்ட் குத்தம் பாரு நானு. கிவ் கண்ட்ரோல் கொடு. ஓகே, இப்போ மினிமைஸ் பண்ணு. ஓகே, ஏன் இந்த இடத்துல இந்த டீயை டெலீட் பண்ணிட்டு இந்த எல்போ தூக்கிட்டு இந்த இடத்துல ஒரு டீ போட்டு இது வழியா அப்படி எடுத்துன்னு ரேக் வழியா வெளியே தானே போகுது அந்த லிக்விடு. இப்படி எடுத்து போனா இந்த லைனுக்கு சப்போர்ட் பண்ணணும்ல, எப்படி சப்போர்ட் பண்ணுவ? இந்த எல்போ டெலீட் பண்ணிட்டு இந்த டீ இந்த இடத்துல எல்போல போட்டு இப்படி லைனை வெளியே எடுத்துன்னு போக முடியாதா? ஹலோ, கேக்குது சொல்லு. இந்த இடத்துல இந்த எண்ணெய் எடுத்துட்டு டீ போட்டா இப்படியே எடுத்துட்டு. ஆமா, இப்படியே எங்க எடுத்துன்னு போவ லைன் குறுக்க. இந்த லைன் இதுக்கப்புறம் வெளியே வந்தா சப்போர்ட் பண்ணணும்ல. லைனுக்கு எங்க சப்போர்ட் பண்ணுவ? நடுவுல இந்த சப்போர்ட் பண்ணுவ. இப்படி ஃபுல்லா நடந்து வர வழி இப்படி வரும், இப்படி வரும். இந்த நடந்து வர வழி வந்து இப்படி சுத்தி ஆளரும் நடந்து வந்து இது வழியா வெளியே போவோம். சரி, நான் ரிவ்யூ அப்லோட் பண்ணி விடுறேன். ரிவ்யூ பார்த்தேன்னா உனக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா தெரியும். ரிவ்யூ எல்லாம் பாருங்க. இதை போடுறதே உங்களுக்கு இவ்வளவு நாள் ஆகுது. ஓகே, இவனை கணபதி ஷேர் பண்ணுவேன் உன் ஸ்கிரீனா. இந்த ஷேர் பண்றேன். ஷேர் பண்ணுவனா? ஷேர் பண்ணிட்டேனா? நீ என்ன அவனை வெசல தூக்கிட்டு வந்து இங்க வச்சுக்கிற? பிளான்ல வையும்னா? பிளான்ல வச்சிட்டேன். ஆனா பர்பெண்டிகுலரா வைக்க சொன்னீங்களா? நான் அதனால இங்க ஆமா, ஜூம் அவுட் பண்ண, ஜூம் பண்ணனும். ஓகேண்ணா. அந்த வெசல் என்ன டைமென்ஷன்ல வச்ச? மெஷர் பண்ணு. ஒண்ணுல ஷேப்ல வச்சு சிலிண்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் காமி, நான் தெரிஞ்சுக்கிறேன் நீ என்ன டைமென்ஷன்ல வச்சுக்கிறேன்ட்டு. ஆள்ல இருந்து ஷேப்புக்கு மாத்து. ஓகேண்ணா. ஆள்ல வச்சு ப்ராப்பர்ட்டிஸ் காமிச்சனா எப்படி வரும் சொல்லு? ஓகே. இந்த ஒரு
ஆன்ல வைக்கிறது வந்து சில நேரத்துல செலக்ட் பண்றதுக்கு தான் அவன அது. ஓகேண்ணா. ஆனா டாஸ்க்ல போய் எக்யூப்மெண்ட் இதை மாத்திக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேண்ணா. எவ்வளவு 3500 700 சரி பிஎன்டிடி கம்மி. சரி அதோட இதை கேன்சல் கூட ஃபர்ஸ்ட். ஓகேண்ணா. ஏ ஓகேண்ணா. இல்ல ஆன்ல தான் வச்சுக்கிற திரும்ப உன்னை ஷேப்ல வைக்கணும்னா ஷேப்ல வைக்கணும்னு ஒரு 10 தடவை சொல்லிட்டு போன நினைக்கிறேன் இப்பவே. நீங்க எல்லாம் இந்த ரேஞ்சில இருந்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு கஷ்டம். நான் கம்பெனிக்கு போனா ஆனா இல்ல நான் எக்யூப்மெண்ட்ல மாத்திட்டு தான் நான் வச்சேன். மறுபடியும் அது அதான் சொல்றேன். நீ இந்த ரேஞ்சில எல்லாம் வேலை செஞ்சீங்கன்னா கம்பெனில எடுக்கவே மாட்டானுங்க. அப்படி எடுத்தாலும் அமுச்சு விட்டுருவானுங்க. நீ பாத்துருப்ப கேபிஆர்ல. அதெல்லாம் யோசிக்கலாம் மாட்டாங்க, உடனே அமுச்சு விட்டுருவாங்க நீங்க போங்கன்ட்டு. பிஎன்டி கம்மி இப்ப. மாமா உங்களுக்கு நான் எத்தனையோ முறை போன் பண்ணிட்டு நீங்க எடுக்கல. அந்த இவரு காசு வந்து வர சொன்னாரு மாமா. சரி இல்ல மாமா ஓகே. இப்ப ஓகே நான் அந்த ரைஸ் குக்கர் நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். அவர் கால் பண்ணீங்கன்னா ஒரு அமௌண்ட் அறியாமத்துல வச்சிருக்காரா வந்து வாங்கிக்க சொன்னாரு. இப்ப அனுப்பிச்சுடுறேன். ஃபர்ஸ்ட் கால் பண்ணிட்டு வாங்கிடுறீங்களா? அவரு உங்களுக்கு வந்து 2,55,000 தருவார் கையில. இப்ப அனுப்பிச்சுடுறேன். அவரு எப்பயோ சொன்னாரு. ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சுடுற அவர் கால் பண்ணி பேசிட்டு நேரில் போயிட்டு வாங்கிட்டு அப்புறம் பண்றான். வச்சுக்கீங்களா? மாத்தி பண்ணிட்டு இருக்கேன். இவனா பிஎன்டில டைமென்ஷன் காமி எக்யூப்மென்ட் டைமென்ஷன். ஆனா கரெக்ட்டா தான வெச்சேன். காமி இல்ல நான் ஓகே. அது அதுல 1500 இருக்குது. டயா 10 to 10 3000 இருக்குது. சரி ஓகே அதெல்லாம் நீ அப்டேட் பண்ணோம். கேன்சல் குத்துரு. பிஎன்டி வா. ஓகேண்ணா. பிஎன்டி காமி. அதான் வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே டாஸ்க்ல வச்சு எக்யூப்மெண்ட் மேல செலக்ட் பண்ணு. என்ன நேம்ல மாடல் பண்ணிக்கிற? சாரிண்ணா. இல்ல SP3D காமினா SP3D ஸ்கிரீனை காமி. SP3 தான வச்சிருக்கேன். ஓகே ஓகே டாஸ்க்ல வந்து எக்யூப்மெண்ட் நேம் வந்து குத்துருக்க. பம்ப் நேம் ஓகே. நீ வந்து டைமென்ஷன் அப்டேட் பண்ண. ஓகேவா? ஓகேண்ணா. எக்யூப்மெண்ட்டை வந்து எந்த நாசல்ல இருந்து பம்புக்கு இன்லெட் கொடுக்க போறோம்னு பாத்துக்கோ. ஓகேண்ணா. எப்பயுமே பம்ப் தான் இந்த 1.2 மீட்டர் ரேஞ்சில் வைப்போம். அந்த பிளாட் பிளான் பாத்தியா? ஸ்டாண்டர்டா ஓபன் பண்ண பிளாட் பிளான். ஒரு நிமிஷம். பிளாட் பிளான் படி எக்யூப்மெண்ட்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 6 மீட்டர் தள்ளி தான் பிளேஸே பண்ணுவோம் ரேக்ல இருந்து. இல்ல பிளாட் பிளான்னா இது ஸ்டாண்டர்டு. ஓகேண்ணா இந்த எடுத்துறேன். இந்த பிளாட் பிளான் ஸ்டாண்டர்ட் படி இது ஒண்ணுக்குது. இப்ப ரேக் எக்யூப்மெண்ட் வச்சா இதுல இன்னொன்னு கொடுத்துருப்போம் எக்யூப்மெண்ட் லே அவுட் பிக்ஸ் பண்றதுக்குன்ட்டு. இதே மாதிரி EML 001ல வந்து எக்யூப்மெண்ட் லே அவுட்னு ஒன்று கொடுத்துருப்பேன்.
அதே மாதிரி அக்ரோபட் ரீடர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்க, அதுதான் எப்பவுமே கரெக்டா இருக்கும். இதெல்லாம் அது இன்னும் அப்ப டவுன்லோட் பண்ணல. எக்யூப்மெண்ட் லேஅவுட்னு ஒன்று இருக்கும், அதுல எக்யூப்மெண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு வச்சிருப்பேன். சரி, இப்ப S3Dக்கு வா. இது பிளாட் பிளான், எப்படி ரேக் ஃபிக்ஸ் பண்ண போறோம், எப்படிலாம் எக்யூப்மெண்ட் வைக்க போறோம்ன்றதான் இருக்கும். ஆனா எக்யூப்மெண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வைக்கணும்ன்றதெல்லாம் வந்து அந்த எக்யூப்மெண்ட் லேஅவுட் ஃபிக்ஸ் பண்றதுல இருக்கும். எக்யூப்மெண்ட் லேஅவுட் ஆமா, செக் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்திருப்பேன், EML 002 எக்யூப்மெண்ட் லேஅவுட் மெயில்ல அனுப்பிச்சிருப்பேன், நீ அப்புறம் மட்டும் பாருங்க. சரி, இப்ப S3Dக்கு வா. ஓகேண்ணா. ஓகேவா, வெசல வந்து இன்னும் டைமென்ஷன் அப்டேட் பண்ணு. ரேக்கோட எட்ஜ்ல இருந்து 6 மீட்டர் தள்ளி வை. இன்லெட் லைன் எப்படி போடுவோன்னு போடு. அவுட்லெட் லைனை கம்மி. நீ இப்ப பம்போர்ட் லைனை கம்மி. எலிவேஷன் வியூல கம்மி. ஜூம் பண்ணு. ஒரே ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கிறேன். அந்த பைப் இந்த பைப்ல வந்து இடிக்கும்னு உனக்கு தெரியல. புரியுதுண்ணா நீங்க சொல்றது. ஆனா இதை விட இது கரெக்டா அந்த பைப்போட டிஸ்டன்ஸ் கீழே தானே இறக்கி வச்சிருக்க. எங்க வச்சுக்கிற? உனக்கு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் இருக்குது. ஹைட்டை கீழே இறக்க வேணாம், ஒரே எலிவேஷன் வைன்னு நான் உன்கிட்ட சொன்னேன். பிளான்ல வை. ஒயர் ஃப்ரேம்ல மாத்து. நீ அந்த வியூல வச்சுட்டு அது ஒயர் ஃப்ரேம்ல மாத்து. ஒயர் ஃப்ரேம்ல ஓகேண்ணா. அந்த வியூல வச்சு ஒயர் ஃப்ரேம்ல மாத்து. எப்படி இது? ரெண்டும் ஒரே எலிவேஷன்ல தான் இருக்குது. அது ரெண்டும் ஒரே எலிவேஷன்ல தான் வரும். ஏன்னா அப்பதான் ஒரே சப்போர்ட்ல கம்பைன் பண்ணி போட முடியும். இல்ல அது நான் அந்த வியூக்காக ஒன்னு ஒயர் ஃப்ரேம் மாத்த சொன்னேன், அதுதான் தெரியுது. சரி, சைடு வியூ வை. சைடு வியூ ரெண்டும் ஒரே எலிவேஷன்ல தானே இருக்குது. ரெண்டும் ஒரே எலிவேஷன்ல தான் இருக்குது. அந்த பைப்போட் டயாவும் இந்த பைப்போட் டயாவும் பார்த்தா தெரியுது. அது ஒரே எலிவேஷன்ல தான் வரும். ஏன்னா அப்பதான் நம்ம ஒரே சப்போர்ட் பண்ண முடியும். ஒரே போஸ்ட் T போஸ்ட்ல கீழே வந்து எடுக்க முடியும் அவ்வளவு ஹைட்டுக்கு. ஆனா நீ வச்சுக்கிற ஒரு டீயோட ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ணணும். இல்ல ஒரு எல்போ தூக்கிட்டு டீயை போட்டு அந்த சைடா எடுத்து போகணும் லைனை. ஓகேண்ணா. சக்ஷன் லைன் உள்ள இருக்க வரும், சக்ஷன் லைன் வெளியே வரும், டிஸ்சார்ஜ் லைன் உள்ள இருக்க வரும். நீங்க 3 பேர் லைன் வந்து இப்ப இருக்கு. இந்த லைன் ஏன் உன்னை இவ்வளவு தூரம் வெளியே இழுக்க போற? இந்த லைன் நீ அந்த லைனை வையா. ஒரு நிமிஷம் எனக்கு கண்ட்ரோல் கொடு. கொடுத்துட்டேண்ணா. இதுதான் உள்ளாக்க வர லைனு, இது வெளியே போற லைனு. ஓகேண்ணா. வெளியே போகுது, எங்க போகும்? பம்ப்ல இருந்து எங்க போகுது? மேபி எங்கேயோ ஒரு இடத்துக்கு ரேக்ல போய் டிராவல் ஆகி வெளியே போகுது. பிளான் வியூல வை. ஓகேண்ணா. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணு. எங்கேயோ போயிட்டு. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணு. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கோண்ணா. பண்ணிட்டேண்ணா. ஓகேண்ணா. சரி, ஓகே. நீ வெசல் இங்க வைக்கிற, வெசல்ல இருந்து இன்லெட் வர போது இது வழியா உள்ள போக போகுது. அப்ப இந்த லைன் வெளியே இருக்கிறதுல இந்த இடத்துல தப்பு கிடையாது. இந்த லைன் வந்து ரேக் வழியா வெளியே தான் போவோம். அப்ப இந்த லைனை நீ இங்கே முடிச்சு இப்படி வெளியே எடுத்துன்னு போயிருக்கலாம். இந்த டீ இந்த இடத்துல போடாம இந்த எல்போ தூக்கிட்டு இந்த இடத்துல டீயை போட்டு இப்படி வெளியே கொண்டு போயிருக்கலாம். ஓகேண்ணா. நீயே யோசிக்க வேண்டியதுதான். அது எல்லாமே லே அவுட்டை பொறுத்த வரைக்கும் இதுல. சரிண்ணா. இல்லண்ணா, எடுத்துட்டு நம்ம ஸ்டார்டிங்ல வந்து பண்ணும்போது வந்து இது வந்து ஜாயின் பண்ணிட்டு இல்ல, இது எதுவுமே வந்து கொஸ்டின் ஆன்சர் கிடையாது, மனப்பாடம் பண்ண போற வேலையே கிடையாது. பிராக்டிக்கலா அந்த P&D மனசுல நீ உள்ளார்க்க வாங்கிக்கின்னு இதை எப்படி நம்ம ஒரு இடத்துல கொண்டு வர போறோம், டிசைன் பண்ண போறோம்ன்றதுதான். ஒரு வீட்டுக்கு இப்ப நீ போட போற ஒரு டேங்க் ஒரு இடத்துல வைக்கிற, வாஷ் பேசின் எங்க வைக்க போறோம், பாத்ரூம் எப்படி வைக்க போறோம், அதுக்கு லைன் எங்க இருந்து கொண்டு வந்து எப்படி வெளியே எடுத்துன்னு வர போறோம், புரியுதா? ஒரு டேங்க் மேல இருந்து ஒரு லைனை கொண்டு வந்தா வந்து
பின்னாடி தான் கொண்டு வருவாங்க. வீட்டோட ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து பாத்ரூமுக்கு லைன் போட்டு எலிவேஷன் போட மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்களே அதை டிசைன் பண்றதுல தான் இருக்குது. ஓகே, வேற யாரு உனக்கு ஷேர் பண்றது? வேற யாரு ஷேர் வந்து இந்த பண்றீங்க? டீல நீ அந்த ஜூலுஃப் ரிவ்யூ பாருங்கண்ணா, உனக்கு நிறைய தெரியும். ஓகேண்ணா. ஜூலுஃப் ரிவ்யூ உன்கிட்ட தான் இருக்குது. அந்த ரிவ்யூ கூட நீ ஓபன் பண்ணி பார்க்கல. அதுக்கப்புறம் இன்னொரு ரிவ்யூ இருக்குது. இவனா வேற யார் ஷேர் பண்றது? இவனா இவனா வேற யார் ஷேர் பண்றது? சொல்லுங்க மாமா. ஹலோ, சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்க. ஆ ஆ உங்க விருப்பம் மாமா. போய் வாங்கி தந்தா வாங்கிக்கிங்க. வாங்கி காசு குத்துருவீங்க காலைல, அப்புறம் அது லேட் ஆகும், மதியானம் ஆயிடும். நீ போய் வாங்கிக்கிங்க, ஒண்ணும் மேட்டர் கிடையாது. வாங்கி கணக்கு நீங்க என்ன கொடுக்க, அதுக்கு தான் சொல்றேன். ஏன்னா அப்புறம் நாளைக்கு விட்டுற, நாளைக்கு அப்புறம் அப்படியே லேட் ஆகினே போவோம். வாங்கிடுங்க. நான் வாங்கிடுங்க. சரி, அவர்கிட்ட கேளுங்களா, அவர் சொல்லுவாரு. அதே தெருவு தான், பக்கத்து தெருவு, அரியாமத்திலே தான். ஆமா, அவர்கிட்ட கேளுங்க, சொல்றாரு அவரு. ஓகே ஓகே ஓகே. ஆ ஆ சரி, இப்போ வாங்கிக்க. ஆமா, சரி ஓகே. சரி ஓகே ஓகே. அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன். வாங்கிங்க. அவர் ஒரு வாரமும் இழுக்க அடிக்கிறாரு, 10 நாளா. ஓகே, வச்சுரா. சரி ஓகே. இவ்வளோ வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? அவனா ஆனா நாங்க 2 பேர் தானே, பாலாஜி நானும் மட்டும் தானா? வேற இவரு ஜாயின் பண்ணாரு, இன்னொருத்தரு யாரு, மகேஷ். சார். ஹலோ, சொல்லுங்க ஜி. சார், இது ரேக் மட்டும் போட்டிருக்கேன் சார். கடைசி கிளாஸ்ல போட சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமா, சரி ஓகே. இப்ப எவன பிஎன்டி ஷேர் பண்ணா? அதோ ஷேர் பண்றேன். யாரோ பிஎன்டி ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டேனா? இல்ல, உங்க ஸ்கிரீனே வரல பிஎன்டி இன்னும். வந்துடுச்சுண்ணா. யாருக்கா வந்துக்குது? இப்பதான் வந்தது. ஃபிட் டு ஸ்கிரீன்ல வையா. இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணு பிஎன்டிடியா. ஓகேண்ணா. இவன இன்லெட் லைன், அப்புறம் அந்த கொஞ்சம் இது பண்ணு. இவன ஒரு நிமிஷம் ஜூம் அவுட் பண்ணு. சரி, ஒரு நிமிஷம். நானே இந்த பிஎன்டி வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட் இருக்கு வேற. சரி ஓகே. இவன நான் கண்ட்ரோல் கேட்குறேன், கொடு. ஓகேண்ணா. ஓகேவா? கண்ட்ரோல் கூட. கொடுத்துட்டேண்ணா.
இப்போ வந்து நீ வந்து இந்த லைன் பாக்குற, அதாவது இன்லெட் லைன் பாத்திருக்க, ஓகேவா? வெசல்ல ஓகேண்ணா. மாடல் பண்ருவ. என் மவுஸே நவுறலானா? இல்ல நான் மூவ் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா காமிக்கிறது ஸ்லோவா காட்டுதுன்னு நினைக்கிறேண்ணா. ஸ்கிரீன் காட்டுறது ஸ்லோவா காட்டுதுண்ணா. ஓகே சரி, இந்த இன்லெட் லைனை சரி நான் வீடியோவை அப்லோட் பண்ணிடுறேன், சொல்லிட்டு நீங்க பாத்துங்க. இன்லெட் ஓகேண்ணா. லைன் இப்போ போட்டுருவீங்க. அடுத்தது இந்த அவுட்லெட் லைன் இருக்குல்ல, 2 அவுட்லெட் லைனு. அந்த அவுட்லெட் லைன் எங்க போகுதுன்னு பாருங்க, ஓகேவா? அந்த அவுட்லெட் லைன்ல இருந்து ஒரு லைன் டேப் எடுத்து இந்த வெசலுக்குள்ளாருக்கே வரும் திரும்ப. அந்த லைனையும் மாடல் பண்ணுங்க. வெசலுக்குள்ளாருக்க வர மெயின் லைனை மாடல் பண்ணுங்க. அப்புறம் இந்த லைன்ல இருந்து வெளியே போவோம், பிஎஸ்வி இருக்கும் இங்க 2 பிஎஸ்வி, இந்த கண்ட்ரோல் ஸ்டேஷன் லைனு. இந்த லைனையும் ஓகேண்ணா. மாடல் பண்ணுங்க. இந்த பிஎன்டில இருக்கிற மேக்ஸிமம் லைனை கொண்டு வந்துருங்க. உள்ள இருக்க லைன் நம்பர் வைஸ் என்னென்ன வால்வ் இருக்கு, என்னென்ன ட்ரைன் இருக்குது, லைனை மாடல் பண்ணும்போது சப்போர்ட் எப்படி வைக்க போறோம் நீங்களே திங்க் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒரு 6 இன்ச்சு 8 இன்ச்சு இருக்குது ஒரு வால்வ் இருக்குது, அப்போ வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஒரு சப்போர்ட்டிங்கெல்லாம் நம்ம ஒரு சப்போர்ட் போட போகிறோம். நார்மலாக நீ எப்படி திங்க் பண்ணியோ அந்த மாதிரி திங்க் பண்ணீங்க. மெயினாக டிஸ்சார்ஜ் லைனும் இந்த லைனையும் பாருங்க, இந்த லைனையும். ஓகேண்ணா. அடுத்தது இந்த லைன் உள்ள இருக்கு, இது ரேக்ல இருந்து உள்ளாக்க வர லைன் இது. அண்ணா ஒரே ஒரு டவுட்ண்ணா. ஆ இப்போ இங்க N1 N2 இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே, இதுல எது மெஷர்மெண்ட்ல இங்க தான் வந்து ஜாயிண்ட் ஆகணுன்ற மாதிரி எதுவும் இல்லைங்களாண்ணா? ஏன்னா எது இப்போ N1 N2 புரியல எனக்கு. நாசல் நாசல்ண்ணா. நாசலா ஆமாண்ணா நாசல் தான். நீ உனக்கு எப்படி எல்லாம் ஓரியன்ட் பண்ணலாமோ நீ இப்ப திங்க் பண்ணி அந்த மாதிரி வை நாசல. சரிண்ணா. நீயே யோசிச்சு வைக்கிறது தான். இப்ப என்னன்னா 30% இந்த ப்ராஜெக்ட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கிட்ட காமிப்பாங்க. ஓகேண்ணா. அப்ப 30%ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பம்பை எங்க வைக்க போறோம், இந்த எக்யூப்மெண்ட்டை எங்க வைக்க போறோம், இந்த நாசில் எல்லாம் எப்படி வச்சா இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு உள்ள இருக்க ஒரு லைனுக்கு ஈஸியா இருக்கும், எப்படி வச்சா வெளியே போற லைனுக்கு நம்ம சீனியர் பர்சன் திங்க் பண்ணி அந்த நாசில் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் ஓரியன்ட் பண்ண போறோம்ட்டு. ஓகேண்ணா. அதுதான் வந்து நாசல் ஓரியன்டேஷன் ஃபிக்சேஷன் பண்ணுவாங்க 30%ல. சரிண்ணா. 30%லயும் ஃபீடுலயும் இதெல்லாம் பண்ணுவாங்க மெயினா. அதனால நீங்க வச்சுட்டு 3 நாள் 4 நாள் கழிச்சு நான் இதை பண்ணிக்கிறேன்ட்டு ஒரு 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 சும்மா ஒரு லைனை போட்டு காமிக்காதீங்க. அப்பப்போ என்ன பண்றீங்களோ அது அப்பப்போ ஒரு போட்டோ போட்டீங்கன்னா இதுல இது தப்பு இது, இது கரெக்டா இது, இதை பண்ணுகிறீங்கன்னு சொல்லலாம். சரிண்ணா. நீங்க இப்ப 4 நாள் கழிச்சு சும்மா ஏதோ அன்னைக்கு வச்சதை விட சும்மா ஒரு 2 எக்யூப்மெண்ட் இப்படி வச்சுட்டு நான் ஒரு வாரமா தான் பண்ணேன்னு சொல்றீங்க. ஓகே, அதை நீங்க பண்ணுங்க. அப்புறம் அந்த ஜூலு ப்ராஜெக்ட் ரிவ்யூ இருக்குல்ல, ஓகேண்ணா. அதை நீ ஷேர் பண்ணுவியா என்னன்னு வேற எனக்கு தெரியல. நீ பிராட்பேண்ட் தானே வச்சுக்கிற வீட்டுல? இல்லண்ணா மொபைல் நெட்வொர்க்ண்ணா. மொபைல் நெட்வொர்க்கா? சரி ஓகே. இல்ல நான் 4-5 முறை ட்ரை பண்ணேன், அது ஃபுல்லா ஏறவே சரி மாட்டேங்குது. ஓகே, நீ அது மொபைல்ல பண்ணா நீ பண்ணி முடிக்க முடியாது. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா நான் அந்த ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணா மற்றவங்க எல்லாரும் பார்க்கலாம் எப்படி எல்லாம் லே அவுட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. சரிண்ணா. நீ அதில் பாரு, நான் உங்களுக்கு வேற எப்படி கிடைக்குதுன்னு பார்த்து அந்த ரிவ்யூ ஷேர் பண்ணி விடுறேன். ஓகேவா? இப்போ இந்த பிஎன்டியில் இருக்கிற எல்லாத்தையும் முடிங்க, அவ்வளோதான். இந்த லைனு, இந்த உள்ளாருக்கு வரக்கூடிய இந்த கண்ட்ரோல் ஸ்டேஷன் போட்டுக்கிற லைனு, இதுலேருந்து போகக்கூடிய இந்த பிஎஸ்வி எங்கே வைக்கலான்ட்டு அந்த பிளாட் பிளானை ஸ்டடி பண்ணுங்க. பிஎஸ்வி எப்படி வைக்கணும்னு பாருங்க. நான் ரிவ்யூ அனுப்பிச்சு விட்றேன், ரிவ்யூவில் எப்படி இருக்குதுன்னு பார்த்து யோசிச்சு அந்த மாதிரி வைங்க. ஏதாவது டவுட்னா இமீடியட்டாக கேளுங்க. சரிண்ணா. ஓகேவா? ஓகேண்ணா. சரி ஓகேண்ணா, வச்சுட்டா? ஏதாவது டவுட் இருக்குதா? அண்ணா இப்போ இந்த செக்ஷன் இப்போ இது இருக்குல்லண்ணா, அவுட்லெட் சாரி மோட்டார் ஃபக் செக்ஷன், அவுட்லெட்ல இருந்து இன்னொரு லைன் கொண்டு வந்து மறுபடியும் மேல பம்ப் இதுல குடுக்குறோம்லண்ணா, மேல இருந்து இந்த லைன் 50L அந்த லைன் வந்து டைரக்டாவே அது மறுபடியும் நம்ம பைப்ல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி கொடுக்கலாமா? ஏன்னா இவங்க ஜெனரலா சுத்தி வர மாதிரி தான் போட்டிருக்காங்கண்ணா, அது அப்படின்னு இல்ல இல்ல, பிஎன்டிடியை பார்த்து நீ சுத்தி வருது இப்படி வருதுலாம் கிடையாது. பிஎன்டிடி வந்து ரெப்ரசன்டேஷன் தான், இங்க இருந்து அங்க போகுது. அதை எப்படி வைக்க போறோம், எங்க வைக்க போறோம், அந்த கண்ட்ரோல் ஸ்டேஷன் எங்க வைக்க போறோம்ன்றத நீ தான் முடிவு பண்ணி வைக்கணும். ஓகேண்ணா. ஏன்னா இப்போ வந்து நான் முடிச்சு வச்சிருக்கிறது வந்து லாஸ்டா வந்து கேட் வால்வ்ல முடிச்சுட்டு அந்த இதுல வந்து நிக்குது. அதுல இருந்து அப்படியே நான் என்ன பண்ண போறேன்னா மறுபடியும் இதுல இருந்து மறுபடியும் கேட் வால்வ் வச்சு அதுல இருந்து ட்ரைன் பண்ண போறேன். அப்படியே கண்டினியூ பண்ணி எத்தனை நாசில சேர்த்துடணும். எதை சொல்ற? இதோ நான் இந்த N1ல வருது இல்லைண்ணா, N1 நாசில் இருக்குல்ல, ஆமா அதுல இது அது சொல்றேன்னா கீழே இருந்து டவுன்வர்ட்ஸ்ல இருந்து நீ யோசிச்சு கரெக்டா எப்படி வைக்கணும்னு யோசிச்சு பார்த்து வை. ஓகேண்ணா. பிளஸ் வந்து இதுல இன்னொன்னா யோசினா, அந்த எஃப்டின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்க பாரு, அந்த டேப்பிங் எடுத்திருக்காங்களா பம்பு டிஸ்சார்ஜ் லைன்ல,
ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஐட்டம் இருக்குது பாரு, FEFTன்ட்டு. எங்க இருக்குது? இதோ ஒரு நிமிஷம் நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த டேப்பிங்க்கு முன்னாடி. நான் லைட்டா ஜூம் பண்ணிருக்கேன்னா. இல்ல நீ ஜூம் அவுட் பண்ணிட்டு நீயே ஓபன் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஓகேண்ணா. அண்ணா PDT தானே இருக்கு. எது வேணும் PDIT இது? அந்த டேப்பிங்க்கு முன்னாடி என்ன ஆகுது இன்ஸ்ட்ருமெண்ட்? பம்ப், 2 பம்போட டிஸ்சார்ஜ் லைனும் வந்து சேருதுல்ல. ஆமாண்ணா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? உன் மவுஸ் நவுத்து. இதுதானே இங்க தான் சொல்றீங்க? இந்த இந்த இது இல்ல உன் மவுஸே ஃபர்ஸ்ட் நவுர்ல உன்னோட சிஸ்டமே ஹேங் ஆகி போய்க்குது. நீ மொபைல் டேட்டால பண்ணாலாம் அதெல்லாம் செட்டே ஆகாது. எப்பயுமே மொபைல் டேட்டாலாம் இது பண்ணவும். சரி ஓகே, ஷேர் பண்ணு. எந்த இடம் சொல்ற நீ? இப்போ உன் மவுஸ் நவுத்து. தோனா செக்ஷனுக்கு அவுட்டுக்கு அந்த மோட்டருக்கு பக்கத்துல இருக்கேன். டூன் போட்டு உள்ள இறங்குது, அது சொல்றீங்களாண்ணா? பம்போட அவுட்லெட் நான் சொல்றேன். பம்போட அவுட்லெட் எது? பம்போட அவுட்லெட் நீங்க மவுஸ் வச்சிருக்கீங்களா? அங்க இருக்குண்ணா. அதான் இதுல அது ரெண்டும் போய் சேர்ற இடத்துல இருந்து என்ன ஆகுது அடுத்தது? 2 செக்ஷன் எடுத்து வெளியே தானே எடுத்து வந்து காமிச்சிருக்காங்க. அது ரெண்டும் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்ற சேர்ந்து அதுக்கப்புறம் தான் அது நாசில் போயிட்டு மேல போயிட்டு அதுதான் சொல்றேன். இது FT. ஓகேண்ணா. FTFE இருக்கா? ஆமாண்ணா. அது வந்து என்னன்னா, அது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஐட்டம். ஓகேவா? ஓகேண்ணா. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஐட்டம் எப்பயுமே வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணுவோன்னு பார்த்தேன்னா, எல்போ எதுவுமே இருக்கக்கூடாது. அப்ஸ்ட்ரீம் 10Dயும் டவுன் ஸ்ட்ரீம் 5Dயும் வைக்கணும். இதுக்குள்ள இருக்க என்டர் ஆகும்போது 10Dக்கு எந்த டேப்பிங்கும் எடுக்கக்கூடாது, எந்த எல்போவும் டேர்ன் ஆகக்கூடாது. ஸ்ட்ரைட் பைப்பா இருக்கணும். 10 to die ஆஃப் த பைப்புக்கு. ஓகேண்ணா. அதே மாதிரி டிஸ்சார்ஜ் அந்த FTயை விட்டு வெளியே போகும்போதும் 5 into D. அது வந்து ஃப்ளோ டிரான்ஸ்மிட்டர் நெட்ல அடிச்சு அதை பத்தி கொஞ்சம் படிங்க. ஃப்ளோ டிரான்ஸ்மிட்டர் FTக்கு அதுக்கு என்ன மீனிங், எதுக்காக அதை யூஸ் பண்றாங்க, அதுக்கு என்ன கன்சிடர் பண்ணணும்னு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வைங்க. ஓகேண்ணா. அதை தான் சொல்ல வந்தேன். ஃப்ளோ டிரான்ஸ்மிட்டர் நெட்ல அடிக்க வரும். அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஐட்டம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ இன்ஸ்ட்ருமெண்ட்னா நான் இருக்குதுன்னு நெட்ல அடிச்சு பாருங்க. ஒரு 4-5 டைப் வரும். ஓகேண்ணா. வென்ச்சுரி மீட்டர் ஒன்று வரும், கோரியலிசிஸ் ஃப்ளோ மீட்டர் வரும். அந்த மாதிரி ஒரு 3-4 டைப் ஆஃப் ஃப்ளோ மீட்டர் வரும். அந்த ஃப்ளோ மீட்டர்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்றதையும் கொஞ்சம் நெட்டில் அடித்து நீங்கள் ஸ்டடி பண்ணுங்க. இன்டர்வியூவில் வந்து ஒரு குறிப்பிட்ட சில பேர்லாம் நிறைய பேர் கேட்பாங்க, கம்மியான எஃப்எக்ஸ் பேர் கேட்க மாட்டாங்க. ஃப்ளோ டிரான்ஸ்மிட்டர் வந்துன்னா என்ன ஃபாலோ பண்ணணும்னு கேட்பாங்க. ஃப்ளோ டிரான்ஸ்மிட்டர். ஓகேண்ணா. அதனால அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த டேப்பிங் எடுத்து அந்த மேலே இருக்கிற கண்ட்ரோல் ஸ்டேஷன் போட்டு அந்த லைனில் எடுத்து வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேண்ணா. சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் பாரு, இந்த 2 பம்பும் ஜாயின் பண்ணுது. ஓகேண்ணா. டிஸ்சார்ஜ் லைனும் ஜாயின் பண்ணிட்டு போகுது. ஒரு FT இருக்கு. ஓகேண்ணா. FTல இருந்து ஒரு சிக்னல் போய் இந்த கண்ட்ரோல் வால்வுக்கு போகுது. ஓகே. ஆனா அது ஓகேவா? நம்ம இரு. ஓகேண்ணா. இங்க ஒரு லெவல் கேஜ் இருக்குது இந்த வெசல்ல. ஓகேண்ணா. ஓகேவா? இதுல ஒரு லெவல் டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. ஓகேவா? அப்ப இந்த வெசல்ல வந்து பாதி தான் வந்து இதோட லிமிட்டா இருக்கும். இதுக்கு மேல லிக்விட் வரக்கூடாதுன்னு மீனிங்கா இருக்கும். அப்ப இது எல்லாத்தையும் இந்த FT தான் இதை டிசைட் பண்ணும். ஏன்னா இந்த LT LGல இருந்து கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு சிக்னல்ல கனெக்ட் ஆயிருக்கும். இந்த லிமிட்டை தாண்டிடுத்து, இதுக்கு மேலே இதுக்கு ஃப்ளூயிட் வரக்கூடாதுன்னு ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த FTல இருந்து சிக்னல் போய் இந்த வால்வை ஓப்பன் பண்ணலாமா க்ளோஸ் பண்ணலாமான்னு கண்ட்ரோல் பண்ணும். ஓகேண்ணா. ஏன்னா இந்த ஸ்டெபிளைசர் ரிஃப்ளெக்ஸ் ட்ரம்முக்கு பம்ப்லேருந்து போகக்கூடிய இது எல்லாமே ப்ராசஸ் சொல்கிறேன் நான்.
ஒரு டிராயிங்கை பார்க்கும்போதே நீ ப்ராசஸ் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த 2 லைனை ஜாயின் பண்ணி இந்த ட்ரம்முக்கு போகுது. அப்படி போகும்போது அந்த ட்ரம்முக்கு அதிகமாக தேவை கிடையாது, எக்ஸஸாக போகுதுன்றதை இந்த எஃப்டியிலே டிசைட் ஆகிட்டு இந்த கண்ட்ரோல் வால்வை ஓப்பன் பண்ணோமா க்ளோஸ் பண்ணோமான்னு ஏற்பட்டு இந்த வெசலுக்கு எவ்வளோ ஃப்ளூயிட் வரணுன்றதை டிசைட் பண்ணும். அப்படி அதுக்காக தான் இந்த மாதிரி இங்கே ஒரு எஃப்டி போட்டு இதில் வந்து டாட்டட் காமிச்சு இது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் டேக் கேர் பண்ணிக்குவாங்க. சைட்டில் வெறும் பைப்பிங் மட்டும் நடக்காது. ஏன்னா இந்த பிளான்ட் எல்லாத்துலேயுமே நம்ம ஆளுங்க இருக்க மாட்டாங்க, எல்லாமே ஆட்டோமேட்டடில் நடக்கும். ஆட்டோமேட்டட் இல்லைன்னா இந்த லெவல் இண்டிகேட்டரை பார்த்து நீ இந்த வால்வு ஓப்பன் பண்ணணும் க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு தான் வந்து எல்லாமே ஆட்டோமேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? இதுதான் இதோட மீனிங்கு. ரிமைனிங் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த லைன் எல்லாம் ரூட் பண்ணுங்க. ரூட் பண்ணும்போது டவுட்னா எனக்கு சொல்லுங்க. ஓகேண்ணா. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்குதா? வேற டவுட் இருக்கா அவனா? எதுவும் இல்லைண்ணா. நான் சரி, ஓகே. நீங்க ஒரு லைனா நீங்க மாடல்ல கொண்டு வந்தாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். புரியுதா? அதை நீங்க தான் பண்ணணும். ஒரு லைனா நீங்க மாடல்ல கொண்டு வந்தாதான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா நீங்க எங்கேயும் வேலைக்கு போனாலும் கத்துக்க முடியாது. ஏன்னா யாரும் வேலைக்கு போனாலும் சொல்லிலாம் தர மாட்டாங்க எந்த கம்பெனிலையும். சரிண்ணா. ஓகேவா? நீங்களே தான் வந்து எல்லாத்தையும் பண்ணணும். அதனால வந்து நீங்க தான் அதை எப்படி பண்ண போறோன்றதை யோசிச்சுட்டு பண்ணணும்.